எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து தியானத்தை பத்தி ஒரு அட்டகாசமான விஷயம். ஒரே ஒரு பக்கம், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஞானம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நாம பார்க்க போற எல்லா விஷயமும் இந்த ஒரே ஒரு பக்கத்துல இருந்து தான். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, சுவாமியோட வார்த்தைகள்ல இருந்து நம்ம நேரடியாவே கத்துக்க போறோம். எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே. தியானத்தோட மையமே, அதோட ப்ராமிஸே இந்த ஒரு வரியில இருக்கு. ஆனா அந்த உயர்திறன்கள்னா என்ன? அது எப்படி நமக்குள்ள உருவாகும்? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஓகே, அப்போ தியானம்னா என்ன? முதல்ல இந்த புத்தகம் அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். இந்த டெஃபினிஷன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இத நம்ம கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். இதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, ஒருமுகப்படுத்தப்பட்ட எண்ணம். சிம்பிளா சொல்லணும்னா, கவனம் சிதறாம ஒரே ஒரு விஷயத்துல மனச வைக்கிறது. ரெண்டாவது, இடையராது பாய்வது. அதாவது அந்த எண்ண ஓட்டம் கட்டாகாம ஒரு ஆத்து தண்ணி மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கணும். மூணாவது, ஒரு இலட்சியத்தை நோக்கி போறது. ஒரு குறிக்கோள் இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த கம்பேரிசன் விஷயத்தை இன்னும் தெளிவாக்குது. நம்மளோட டெய்லி லைஃப்ல மனசு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் இங்க, அடுத்த நிமிஷம் அங்கன்னு 100 பக்கமும் செதறி ஓடிட்டே இருக்கும். ஆனா ஒரு தியான மனசு, அது ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி எந்த தடையும் இல்லாம போயிட்டே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, தியானம்னா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்த கேள்வி, அதை எப்போ பண்ணலாம், எதை வச்சு பண்ணலாம்? வாங்க அதுக்கான பிராக்டிக்கல் டிப்ஸை பார்க்கலாம். இதுக்கு அவங்க சொல்ற கைடன்ஸ் ரொம்ப சிம்பிள். காலையிலயும் சாயங்காலமும் தான் பெஸ்ட் டைம். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு நாள் ஆரம்பிக்கிறப்பவும் முடியறப்பவும் இந்த உலகத்தோட பரபரப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம மனசும் கொஞ்சம் அமைதியா புதுசா எதையாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அதான் இந்த நேரங்கள் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்க. தியானம் பண்றதுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏதோ ஒரு உயர்ந்த எண்ணமா இருக்கலாம், ஒரு அழகான இயற்கை காட்சியா இருக்கலாம், ஏன் நம்ம இதயத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஒளிய கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த தியான பயிற்சி ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். எவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த புத்தகம் எதை பெஸ்ட்னு சொல்லுது தெரியுமா? நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை உணர்றது தான் தியானத்தோட உச்சகட்ட பொருள்னு சொல்லுது. இது நம்மள தியானத்தோட ரொம்ப ஆழமான ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போகும். ஓகே, இப்ப நம்ம தியானத்தோட உண்மையான பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது வெறும் மன அமைதிக்கோ ரிலாக்ஸேஷனுக்கோ மட்டும் அல்ல. இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பவர்ஸை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வழி. இன்னொரு தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானத்தோட முக்கியமான கோல் இதுதான். நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற நம்மளோட ஹையர் எபிலிட்டிஸை தட்டி எழுப்பி அதை டெவலப் பண்றதுதான். ஃபைனலா இந்த மொத்த ப்ராசஸும் நம்மள எப்படி ஒரு ஆழமான அறிவு நிலைக்கு, அதாவது இன்ட்யூஷனுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மொத்த ஜேர்னியையும் இது அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுது பாருங்க. முதல்ல ஒரு ஐடியால செலக்ட் பண்றோம். அதுல நம்ம எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்றோம். இதனால நம்மளோட ஹையர் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. இதோட நேச்சுரல் ரிசல்ட் தான் இன்ட்யூஷன். இது ஏதோ மேஜிக் இல்ல, இது ஒரு கிளியரான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதுதாங்க இந்த டாபிக்கோட பவர்ஃபுல் கன்க்ளூஷன். ஒரு டிசிப்ளின்டான மனசு இருந்தா இன்ட்யூஷன் தானா வரும். அப்போ பாருங்க, தியானம்ங்கிறது சும்மா மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல, அது நம்ம அறிவோட ஆழமான கதவுகளை திறக்கிற ஒரு திறவுகோள். இப்போ இந்த கேள்வியோட உங்களை நான் விடுறேன். யோசிச்சு பாருங்க, உங்க மனசை நீங்க ஒருமுகப்படுத்தினா உங்க லைஃப்ல உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன மாதிரியான ஒரு புது ஞானத்தை, ஒரு புது திறமைய துறக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.